ஆணாக வந்து ஏமாற்றி சீதையின் ஆசையை கிளப்பி அது காரணமாக தன்னை வெகு தூரம் இழுத்து கொண்டு போய் அங்கே தன்னுடைய அம்புக்கு இரையாகி உயிர்விடும்போது தன் சுய உருவத்தை வெளிப்படுத்தி ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்று பொய்க்குரலில் பலமாக கத்தினதை எல்லாவற்றையும் நினைத்து ராமன் கவலை கொண்டான். ஓஹோ, இது பெரிய மோசம். இந்த மோசத்தால் லக்ஷ்மணன் ஏமாற்றமடைந்து சீதையை தனியாக காட்டில் விட்டுவிட்டு என்னை தேடிக்கொண்டு வந்திருந்தால் பெரிய அபாயமாகுமே. சீதையை அபகரித்து கொண்டு போகவோ கொன்று தின்றுவிடவோ அரக்கர்கள் இந்த மோசத்தை செய்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. ஹா சீதா என்று என்னுடைய குரலை கேட்டதாக எண்ணி உடனே சீதை பயந்து லக்ஷ்மணனை என்னிடம் அனுப்பிவிடுவாள். நரிகள் அவலட்சணமாக ஒலியிடுகின்றன. பறவைகளும் மிருகங்களும் துரதிர்ஷ்ட குறிகளை காட்டுகின்றன. உள்ளத்தில் தைரியத்திற்கு பதில் நடுக்கமாக இருக்கிறது. நான் காண்பதெல்லாம் அபசகுனங்களாகவே இருக்கின்றன. பெரிய ஆபத்தை அடைவேன் என்றே நினைக்கிறேன். இவ்வாறு தனக்குள் கவலைப்பட்டு கொண்டே ராமன் வேகமாக ஆசிரமத்தை நோக்கி சென்றான். எதிரே லக்ஷ்மணன் வருவதைக் கண்டான். அவனை கண்டதும் ஐயோ, நான் நினைத்தவாறே ஆயிற்று என்று கத்தினான். சீதையை காட்டில் தனியாக விட்டுவிட்டு வந்துவிட்டாயே லக்ஷ்மணா, அவளை ராட்சசர்கள் கொன்று தின்று விடுவார்கள் என்பது நிச்சயம். தவறான காரியம் செய்துவிட்டாய். ஜானகி தப்ப மாட்டாளே என்று ராமன் லக்ஷ்மணனுடைய கையை பிடித்து கொண்டு மிக வருத்தத்துடன் சொன்னான். ஆசிரமத்தில் அவளை காணாவிடில் லக்ஷ்மணா, நான் இறப்பேன் நிச்சயம். நீதான் திரும்ப அயோத்திக்கு போய் விஷயத்தை சொல்வாய். ஐயோ, கௌசல்யை எப்படி தன் துக்கத்தை பொறுப்பாள்? கைகேயி விரும்பியதை பூர்த்தி செய்து விட்டாளே லக்ஷ்மணா. ராட்சசர்களுக்கு நம் பேரில் இருந்து வந்த பகையை பேதை சீதையின் மேல் காட்டி இதற்குள் அவளை கொன்று தின்றே இருப்பார்கள். அவளை தனியாய் எப்படி நீ விட்டுவிட்டு வந்தாய்? மாரிசன் போட்ட சத்தத்தை கேட்டு ஏமாந்து போனீர்களே. நான் இப்போது என்ன செய்வேன்? சீதையை நான் காணப்போவதில்லை. அரக்கனுடைய சதி வெற்றி அடைந்து விட்டது. நான் சாவது நிச்சயம். உன்னை நம்பி சீதையை பார்த்துக்கொள் என்று அவளை உன்னிடம் ஒப்புவித்து வந்தேன். நீ ஏன் அவளை விட்டுவிட்டு வந்தாய்? இப்படி செய்யலாமா என்று பசியாலும் தாகத்தாலும் துக்கத்தாலும் கோபத்தாலும் வாட்டப்பட்ட ராமன் பலவாறு கதறினான். கோபம் மேலிட்ட அண்ணனை பார்த்து லக்ஷ்மணன் கண்களில் நீர் பெருக பேசலானான். அண்ணா, நான் என்ன செய்வேன்? ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்ற கூக்குரலை கேட்டதும் சீதைக்கு பெரும் பயம் பிடித்து கொண்டு விட்டது. அவள் துடி துடித்து நடுங்கி போ போ, ஓடு ஓடு, ஏன் நிற்கிறாய் என்று என்னை விடாமல் தொந்தரவு செய்து நான் என்ன சொல்லியும் கேட்காமல் என்னை துரத்தினாள். சீதையே, பயப்பட வேண்டாம். ராமனை இந்த உலகத்தில் எந்த ராட்சசனும் எந்த பகைவனும் எதிர்த்து வெற்றி பெற முடியாது.